रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும்
கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யஸ்ஸுக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் மேவினேன் அவன் பொன்னடி மேய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே. எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் व्रतं மம. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரः தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹ தம் ம்ரியமாணம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இந்த 3 ஸ்லோகமுமே சரணாகதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். 3 அவதாரங்களில் பகவான் சொன்ன ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் பகவான் கண்ணன் சொன்னது கீதாச்சாரியனாக பகவத்கீதை உபதேசம் பண்ணும் பொழுது சொன்ன ஸ்லோகம். 2வதா நான் சொன்ன ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷணன் ராமனை சரணாகதி பண்ண பொழுது சொன்ன ஸ்லோகம். 3வதா சொன்ன ஸ்லோகம் வராகமூர்த்தி பூமாதேவி பகவானிடத்தில் பிரார்த்திக்க பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வரும்பொழுது சொன்ன ஸ்லோகம். 3 அவதாரங்களில் பகவான் 3 விதமான ரகசியங்களை நமக்கு சொல்லியிருக்கார். இந்த 3த்துடைய தாத்பரியம் சாரம் அப்படின்னா சரணாகதி. நின் சரணல்லால் சரண் இல்லை. சரணாகதி ரொம்ப விசேஷம். நிச்சயமா வீண் போகாத ஒன்று சரணாகதி. வராகமூர்த்தி சொல்றார், உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே மனசு நன்னா இருக்கும் பொழுதே என்னை பற்றி நினச்சி வச்சுடு, என்னை பற்றி தியானம் பண்ணி வச்சுடு, அப்பொழுது நிச்சயமா அடியேன் உனக்கு கிருப பண்றேன் அப்படின்றார் அடியேன் தாசன். அவசரமே இல்லை.
சரணாகதி பற்றி பேசும் பொழுது அந்த அனுஷ்டானத்தில் வச்சுருக்கிற ஒரு மகாத்மா வந்துடுவார். சந்தியாவந்தனம் போன்ற சரணாகதி எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவார். அது வரைக்கும் டைம் பாஸ்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரணாகதி ரொம்ப சிரேஷ்டம், ரொம்ப விசேஷம், ரொம்ப அத்புதம். வராகசுவாமி சொல்கிறார், நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு இருந்துடு. அது எப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும் பொழுதே, உடம்பு நன்னா இருக்கும் பொழுது. அடியேன் தாசன். அடுத்து சரணாகதி பற்றி பேசும் பொழுது மதுரகவி ஆழ்வார் வம்சம் அண்ணாவி ஐயங்கார் வரார். இன்னைக்கு ஜாக்பாட் தான் நமக்கெல்லாம். எல்லா பெரியவாளும் சேர்ந்து 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 வந்து கிருபை பண்ணுறா அப்படின்னா எதிர்ச்சையா தெய்வ இச்சையினாலே இதெல்லாம் நமக்கு நடக்கிறது. வராக சுவாமி சொல்கிறார், நீ நன்னா இருக்கும் பொழுது என்னை நினச்சி வச்சுடு. முடியாத காலத்திலே, கடைசி காலத்திலே, கல்லு போல் இருக்கிற காலத்திலே, ஒரு நிமிஷம் அடியேன் இருக்கும் பொழுது சுவாமி நினச்சி வச்சுட்டோம்னா அந்திம காலத்திலே நான் அவனை நினைக்கிறேன் அப்படின்றார் வராகமூர்த்தி. இந்த உத்தரவாதம் கொடுத்துட்டார். பகவான் ராமன் சொல்கிறான், ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணியாச்சுன்னா எல்லா பூதங்களிடமிருந்தும் எல்லா விஷயங்களிடமிருந்தும் உனக்கு அபயம் அளிக்கிறேன். இது ராமன் கொடுத்த உத்தரவாதம். வராகமூர்த்தி சொல்கிறார், நீ நன்னா இருக்குமே நினச்சி வச்சிரு, கடைசி காலத்தில் நான் ஒன்று நினைக்கிறேன். ராமன் சொல்கிறான், ஒரு தடவை நீ என்ன சேர்ந்தவன் சொல்லிடு, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அபயம் கொடுக்குறேன்றான். கிருஷ்ணன் சொல்கிறான், எல்லாத்தையும் விட்டுடு, என்னை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. இந்த 3 ஸ்லோகம் போதும் வாழ்க்கையில். சுவாமி நம்ம கூட இருக்கார், நமக்கு கிருபை பண்ணுறார்ன்றதுக்கு. உடம்பு எப்பெல்லாம் நன்னா இருக்கோ அப்பெல்லாம் சுவாமியை நினச்சி வச்சுடுங்க. அப்போ அந்திம காலத்தில் நிச்சயமாக சுவாமி நம்ம நினைப்பார். அதனால தான் வரதராஜன் அழகாக ராமானுஜருக்கு சொன்னார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். கடைசி காலத்தில் பற்றி யோசிக்காத, அது ஏன் பாடு அப்படின்னு சுவாமி உத்தரவாதம் கொடுக்குறார். பகவான்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நிம்மதியாக இருங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. அவன் எந்த சமயத்தில், எந்த இடத்துல, எந்த நிலைமையில் நம்மளை வைக்கிறானோ அப்படியே இருப்போம். சமயத்தில் குழந்தைகள் அம்மா எங்கேயோ அழிச்சுட்டு போவாள், பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ஊருக்கு அழிச்சுட்டு போவாள். சில சமயங்களில் சௌகரியம் இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தைக்கு போகிற இடத்துலையோ ட்ராவல் பண்ணும்பொழுதோ பெரிய சௌகரியம் இருக்காது. ஆனால் அப்போ கூட அந்த குழந்தை சமத்தாக இருந்துடுத்துனா அம்மா சொல்லுவா, பாவம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், காரில் அழிச்சுட்டு போனோம், பஸ்ஸில் அழிச்சுட்டு போனோம், ஒரே சூடு, ஒரே வேர்வை, அப்போ கூட குழந்தை சமத்தாக இருந்தாள் அப்படின்னு இந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு ஒரு விசேஷ பரிவு, தாங்குன்னு தாங்குவா. ஏன்னா நம்ம வச்ச இடத்துல அது இருக்கு இல்லையா, அதுவே அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் எந்த சமயத்தில் தெய்வம் நம்மளை எங்கே எப்படி வச்சிருக்கோ அப்படி இருந்துண்டு, இது பகவானுடைய இஷ்டம், அவன் என்ன இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சமயத்தில் வச்சிருக்கான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு இருந்துட்டோம்னா, இதுக்கு என்னடான்னா எல்லாம் போனஸாக டபுளாக ஜாக்பாட்டாக கொடுப்பார். நான் இந்த நிலைமையில் இருக்கேனேன்னு வருத்தப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ, இது எப்படாப்பா மீண்டு வருவேன்னு நினைக்காதீங்கோ. இன்னைக்கு சுவாமி இங்கே வச்சிருக்கார், நிச்சயமாக அவருக்கு தெரியும். சீதா பிராட்டி அப்படி தான் இருந்தா. சுவாமி 10 மாதம் அசோகவனத்தில் வச்சிருக்காருன்னு பகவான் அழகாக மீட்டு கொண்டு வந்துட்டார். அப்புறம் சொல்லி புலம்புறார். இருந்தாலும் ஏ சீதே, 10 மாதம் உன்னை தவிக்க விட்டுட்டேனேம்மா, என்ன பாடுபட்டிருப்பாய். சுவாமி அப்பப்போ ராத்திரி சீதை தூங்கிட்டு இருக்காளாம், பக்கத்தில் உட்காந்து ராமன் இப்படி பார்த்துட்டு இருக்கார். சீதைக்கு என்னமோ உள்ளுணர்வு சொல்கிறது, சுவாமி தூங்கலேன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் சீதை பக்கத்தில் ராமன் உட்காந்துன்னு கன்னத்தில் கையை வச்சுட்டு தாயாரை பார்த்துட்டு இருக்கார். என்ன சுவாமி தூங்கலையா? இல்லைம்மா, 10 மாதம் நீ என்ன பாடுபட்டிருப்பாய், அழுது இழைச்சி போயிட்டியேம்மா, எத்தனை பாடு நீ பட்டாய் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி சுவாமி இப்போ அழறாராம். அத்தனை வசத்தி பகவானுடைய காருண்யம். நன்னா ஞாபகம். நம்முடைய கஷ்ட காலங்கள் எல்லாத்துலேயும் சுவாமி கூட இருக்கார், சந்தேகமே கிடையாது. அந்த கஷ்ட காலத்திலையும் கூட நாம பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணிண்டு
பகவஸ்மரண பண்ணிண்டு என் சுவாமி என்னை இந்த நிலைமையில் வச்சிருக்கார், அவருக்கு தெரியும்னு இருந்துட்டோம்னா அதற்கே பகவான் உருகிறான். ஆஹா, நான் வச்ச இடத்துல வச்ச நிலைமையில் இந்த குழந்தை இருக்கே, எப்பேற்பட்ட சமத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கிருபை பண்ணுறான். அதனால தான் பகவான் தேவகி வசுதேவருக்கு சங்கு சக்கர கதாபத்மபாணியாவே பிறக்கும் பொழுதே காட்சி கொடுத்தானா. ஏன் அப்படின்னு கேட்டால், இவ்வளவு தூரம் இத்தனை கஷ்டத்துலேயும் என்னை நம்பிண்டு இந்த காராகிரகத்தில் இந்த ஜெயிலில் என் ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தாளேன்னு சொல்லி அதற்கு போனஸாகவே தன்னுடைய திவ்ய தரிசனத்தை பகவான் பிறக்கும் பொழுதே கொடுக்கிறான். அவளுடைய 3 ஜென்மாவுடைய விஷயத்தையும் சுவாமி தானே சொல்கிறான். பகவானை பற்றி நாங்கள் உபன்யாசம் பண்ணுவோம், பக்தாளை பற்றி சுவாமி உபன்யாசம் பண்ணுறாரோ. அப்போ இந்த சரணாகதி மார்ஜார நியாயம் அப்படின்னு சொல்லுவார்கள், பூனைக்குட்டி நியாயம். பூனைக்குட்டி மாதிரி சுவாமி எங்கே எப்படி வச்சிருக்காரோ அங்கே அப்படியே இருங்கோ. அந்த சமயத்தில் மர்க்கட்டம் குரங்கு மாதிரி சுவாமியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க, உனக்கு தெரியும்பான்னு. இப்போ தானாகவே சுவாமி விசேஷ கிருபை செய்வார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலைமையாக இருக்கட்டும், வருத்தப்படாதீங்கோ, கலங்காதீங்கோ, பயப்படாதீங்கோ. ஆனால் அதான் வரும், பயம் வரும், கவலை வரும், குழப்பம் வரும், சங்கடம் வரும். அதை தாண்டி என் சுவாமி இருக்கார் அப்படின்னு தீர்மானமாக நீங்கள் ஒத்துணுட்டீர்கள் அப்படின்னா பகவானுடையதான பிரத்யக்ஷ அனுகிரகத்தை பூரணமாக சம்பாதிக்கலாம். வேற ஒன்றுமே வேண்டாம். பகவத் அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒன்றும் ஸ்பெஷலாக நீங்கள் பண்ண வேண்டாம். தலைகீழ நிற்க வேண்டாம், அரை மணி நேரம் உட்காந்து ஒத்த காலில் நிற்க வேண்டாம், பத்மாசனம் போட வேண்டாம். பகவான் என்னுடையவன், எனக்கு நல்லதுதான் பண்ணுறார், நான் அவருடைய குழந்தை, அவன் என்னை கைவிட மாட்டான். இவளை மட்டும் நம்பினா போதும். சின்ன நம்பிக்கை, எது எப்படி வேணா இருக்கட்டும் வாழ்க்கை. உங்களுக்கு தெரிஞ்சு உலகத்தில் சொல்கிறவா எல்லாருமே இது ஒன்றும் சரிபட்டு வராதுன்னே சொல்லட்டும். உலகம் அவள் அனுபவத்தில் சொல்கிற, அவ்வளோதானே, அனுபவத்தில் அப்படி தான் சொல்லுவா. அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போட்டோமே. தெய்வம் நினச்சா ஒரு க்ஷணத்தில் எது வேணா எப்படி வேணா மாறும். அதனால் மனசு அதைரியப்படவே கூடாது. பகவான் இருக்கான் இருக்கான் இருக்கான், சந்தேகமே வேண்டாம். நிம்மதியாக இருங்கோ, கவலைப்படாமல் இருங்கோ, தைரியமாக இருங்கோ. அப்படியே துக்கத்தில் அழுக வந்தால் கூட கிருஷ்ணா நீ பார்த்துக்கோடா, நீ பார்த்துன்னு இருக்கல்ல, உனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியும்பா அப்படி சொல்லி 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 சொல்லின்னு வந்தேன்னா தானாகவே நன்னா தெரியும். சத்தியமாக கண்ணன் நம்மை கைவிடுவது இல்லை. அச்சுதன்ற வார்த்தைக்கே கைவிட மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. இது கண்ணன் சொன்ன வாக்கியம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு, நான் உன்னை கைவிடுறதே கிடையாதுன்னு கண்ணன் சொன்ன வாக்கியம். அதனால் தைரியமாக எடுங்க. 1000 கோடி விஷயங்கள் உலகத்தில் உண்டு. நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டு. நம்ம குடும்பம் கண்ணனுடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள் கண்ணனுடைய குழந்தைகள், நம்முடைய சரீரம் கண்ணனுடைய சொத்து, நம்முடைய வாழ்க்கை கண்ணனுடைய இஷ்டம், நமக்கு கிடைக்கிறது எல்லாம் கண்ணனுடைய பிரசாதம், நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் கண்ணனுடைய அருள். அப்புறம் ஏன் கவலைப்படணும்? எல்லாமே கண்ணனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு. இப்போ கும்பகோணம் போனோம்னா உப்பிலியப்பன் கோவில் உண்டு, அங்கே போனால் பிரசாதம் உப்பு இல்லாமல் இருக்கும். திருவனந்தபுரம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரே உப்பாக இருக்கும் பிரசாதம். அந்த மாதிரி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் உப்பு தூக்கலாக சில விஷயங்கள், உப்பு இல்லாமல் சில விஷயங்கள், சர்க்கரை ஜாஸ்தியாக சில விஷயங்கள், சில விஷயங்கள் சர்க்கரை இல்லாமல் சில விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் உண்டு. இந்த எல்லா விஷயத்திலையும் கண்ணனுடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு. அந்த சரணாகதியை நமக்கு உபதேசம் பண்ணது அவ்வளவு அழகா பகவான் அப்படின்னா லோகத்தில் பிரகடனப்படுத்தினது சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் திவ்ய பிரபந்தங்கள் அவ்வளவு ஆனந்தமாக லோகத்தில் பிரகடனப்படுத்தினார். அந்த ராமானுஜருடைய அவதாரம்தான் ஸ்ரீமான் நிகமாந்த மகாதேசிகர். அவர் எழுதின கிரந்தம்தான் கோபால விம்சதி. அதை நமக்கு இன்னைக்கு உபன்யசிக்க ஸ்ரீமான் ஊவே அப்படின்னா உபய வேதாந்த அப்படின்னு சொல்லுவோம். உபய வேதாந்த அப்படின்னா, உபய வேதாந்தனா 2 வேதங்கள்,
தமிழ் வேதம், சம்ஸ்கிருத வேதம், அந்த ரெண்டுத்திலையும் கரகண்டவாளை தான் உபய வேதாந்த அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி உபய வேதமும் தெரிஞ்ச நாவல் பாக்கம் வாசுதேவாச்சாரியார் அப்படின்ற ஒரு உத்தமமான மகாத்மா, என்னுடைய ஆத்ம பந்து, ஃப்ரெண்டு. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சவன் பத்மநாபன் தான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரேம உடையவனுக்கு. அதனால் சுவாமி இன்னைக்கு ஏழிருக்காருங்க. ஸ்ரீமான் நாதமுனிகளுடைய வம்சத்தார். அவ்வளவு அழகாக சத்விஷயம் சொல்லுவார். ரசிக்க ரசிக்க, சிரிக்க சிரிக்க, ரொம்ப சுலபமாக சொல்லுவார், நன்னா சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக நானும் அவரும் நிறைய இடங்களில் சேர்ந்து அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பாக்கியம், சுவாமி இங்கே எழுந்தருளியிருக்கார். அவர் விஷயம் சொல்ல போகிறார். எல்லாரும் கூடி இருந்து குளிருவோம். ஆச்சரியமா சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. எனக்கு தெரிஞ்ச சுவாமி இப்போதான் முதல் தடவையாக திருமந்திர நகரத்துக்கு வந்திருக்கார். திருமந்திர நகரத்தோட சார்பில் அத்தனை பேருமே அவருக்கு ஒரு ஸ்வாகத்தம் பண்ணுவோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து சுவாமி வருஷம் வந்து விதவிதமான விஷயங்களை சொல்லணும். இந்த வருஷம் ஒரு நாள் வந்திருக்கார், அடுத்த வருஷம் 5 நாள் 10 நாள் அப்படி வந்து சுவாமி விதவிதமான விஷயங்கள் சொல்லணும். அப்பப்போ சுவாமி வந்து நிறைய பிரபந்த விஷயங்கள், பகவத் விஷயங்கள்லாம் சொல்லணும். எல்லாரும் கூடி இருந்து அனுபவிப்போம். அவர் வர வரைக்கும் டைம் பாஸ்க்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் சுவாமி ஆரம்பிப்பார். நமக்கு பெரிய பாக்கியம். நாதமுனிகள் வம்சத்தார், மதுரகவி ஆழ்வார் வம்சத்தார் ஸ்ரீமான் அண்ணாவி ஐயங்கார். அதான் திருமந்திர நகரம் சர்வசிரேஷ்டம் நான் சொல்லுவேன் தெரியுமா. ஒவ்வொன்றா நிரூபணம் ஆயின்றிருக்கு. பகவான் ஒவ்வொருத்தரையாக கூட்டுண்டு வருவான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் வம்சத்தார் வேதப்பிரான் பட்டரையும் கூட்டுண்டு வருவோம். ஒவ்வொருத்தரையா யாரெல்லாம் எங்கெல்லாம் வம்சத்தார் இருக்காரோ எல்லாரையும் பிடிச்சி ஒரு மேலையில் உட்கார வச்சிருவோம். கட்டாயம் எல்லா பெரியவாளுடைய வம்சத்தாரும் உண்டு. இனிமேல் சுவாமி கோபால விம்சத்தி சொல்வார். நல்லா இருந்து நிதானமாக அனுபவிங்க. அடியேன் தாசன் ராதிகிருஷ்ணன். यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. மற்றுமோர் தெய்வமுண்டே மதிலா மானிடர்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்றுணரமாட்டீர். அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே. பெருமாளுடைய அனுகிரகத்தோடையும் பெரிவாளுடைய அனுகிரகத்தோடையும் இந்த உற்சவத்தில் கலந்திருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய பிரசாதம் ஆச்சரியமாக வந்திருக்கு. யாம் பெரும் சம்மானம் அப்படிங்கிற நாம் பெறக்கூடிய சம்மானம். அது மாத்திரம் இல்லை, முதல்ல வரும்போதே இவர் இந்த வருஷம் வரா மாதிரி அடுத்த வருஷம் வரணும், அதுக்கப்புறமும் வரணும், 5 நாள் இருக்கணும், 10 நாள் இருக்கணும் அப்படின்னு யாராத்துலேயும் சொல்லி நான் கேட்டதில்லை இது வரைக்கும். வரும்போதே இவர் எப்போ போவார் அப்படின்னு தான் கேட்டு வச்சுப்பா.
ஆற்றுக்குள்ளே போகும்போது வாங்கோ வாங்கோ சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்வா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இந்த ஒரு இடத்துல தான் பகவத் சந்நிதியில் இந்த பாகவதர்கள் இருக்கையோ அவர்கள் தான் எத்தனை பேர் வந்தாலும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்ற ஒரு சுபாவம். ஏன்னா கூடி இருந்து குளிர்ந்து, இது தனியாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை, இது கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். சேர்ந்து இருந்தால் தான் அனுபவம் நிறைய ஆகும். ஈட்டம் கூடிட காண்டுமேல் அது காண்டுமே கண் பயனாவதே. நிறைய பாகவதர்கள் இருந்தால் நம்ம கண்ணு படைச்ச பாக்கியம் அதுதான் விட்ட. பெருமாளை சேவிக்கிறது கூட அப்புறம்தான். ஏன்னா திருவரங்கன் திருமுற்றத்தில் போய் பெருமாள் சேவிக்கிறது இருக்கட்டும், திருவரங்கன் திருமுற்றத்தில் அடியார்கள் குழாங்களோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது உத்தேசியம். யாருக்கு? குலசேகரர். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரவேற்பு ஒன்று அடி எனக்கு கிடைச்சிது. பகவத் அனுகிரகத்திலையும் மறுபடியும் பெரிவாள் அனுகிரகத்திலையும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அப்படின்னு முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். கோபால விம்சத்தின்னு விஷயம் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் எல்லாருமே ரொம்ப வைபவத்தோடு கூட பாரத தேசம் முழுக்க பல இடத்துலையும் கொண்டாடணும். வடக்கெல்லாம் நடக்கிறது, இந்த பக்கம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு. அப்படி இல்லாமல் என்னென்ன கல்யாண மண்டபம் இருக்கோ எல்லாம் புக்காகி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கணும். காரணம் என்னன்னு கேட்டால் ஜெயந்தி அப்படிங்கிறபடினாலேயே, ஜெயந்தினா ஜெயிக்கிற நாள்னு அர்த்தம். எம்பெருமான் நம்மை ஜெயித்த நாள், ஜெயித்த நாள் தானே கொண்டாடணும். பிறந்த நாளை கொண்டாடுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அது ஜெயித்த நாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு என்னென்னமோ நாள்லாம் கொண்டாடுறதுல என்ன விஷயம் இருக்குது? பகவான் நம்மளை என்னைக்கு ஜெயிச்சானோ அது விசேஷமான ஒரு நாள். அது கட்டாயம் எல்லா வருஷமும் எல்லா இடத்துலையும் நன்னா கொண்டாடணும் அப்படின்னு அடியே எனக்கு தோணும். ஆனால் காரியத்தில் அடியே நடக்காது. அவள்லாம் தான் காரியத்தில் நடத்துகிறவாள், பெரியவாள்லாம் தான். நன்னா நடக்கணும். ஜெயந்திங்கிறது எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு மாத்திரமே ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான உற்சவம். எந்த பண்டிகை நின்று போனாலும் இது நிற்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. சில வருஷங்களில் தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது அப்படின்னு ஆற்றுல. இந்த வருஷம் எங்கள் ஆற்றுல தீபாவளி கிடையாதுன்னு விட்டா. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா தவறிட்டார், அதனால் தீபாவளி கிடையாது. ஆற்றுல ஏதாவது நமக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா துக்க செய்தி நடந்தால் பண்டிகைகள் கிடையாதுன்னு. ஆனால் என்ன சொல்கிறார்? தீபாவளி கிடையாது, ஆனால் ஸ்ரீ ஜெயந்தி உண்டுன்னு. ஸ்ரீ ஜெயந்தி முடங்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ஸ்ரீ ஜெயந்தி உண்டு, ஸ்ரீ ஜெயந்தி கட்டாயம் செஞ்சாகணும். கிருஷ்ணனுக்கு ஒரு ஆராதனம் கட்டாயம் செய்தாகணும். இது பண்டிகை மாத்திரம் இல்லை, இது உற்சவம் கூட. அதனால் இதை நிறுத்தக்கூடாதுங்கிறார். அந்த மாதிரி ரீதியில் எல்லாருமே நன்னா செய்ய வேண்டிய ஒரு உற்சவம். அதை வச்சு தான் தேசிகன் முதல்ல இந்த கோபால விம்சத்தின்னு ஒன்று பண்ணியிருக்கார். 20 ஸ்லோகம், சின்னதாக, சின்ன புஸ்தகம், 20 ஸ்லோகம் மாத்திரம்தான். யாதவாபியுதயம்னு ஒன்று பண்ணியிருக்கார், அது பெரிய புஸ்தகம். அது 2000 ஸ்லோகம். 2000 ஸ்லோகம் நம்ம படித்தா அது படிச்சுக்கலாம். 2 பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இல்லை 20 ஸ்லோகம் சின்னதாக அழகாக இருக்குது. இதில் பகவான் நம்மளை எப்படி ஜெயித்தான்? முதல் ஸ்லோகமே ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு வரும். ஜெயந்தியில் அவதரித்தார், வைஜெயந்தியை தரிச்சின்னு இருக்கவன் அப்படின்னு வரும். ஜெயந்தினா ஜெயிச்சவன் அர்த்தம். எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிறதான் இந்த 20 ஸ்லோகத்தில் பின்னாடி வரும். இப்படி பகவான் நம்மளை எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சௌலபியத்தை காண்பிச்சு, தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பிச்சு, தன்னுடைய வாத்சல்யத்தை காண்பிச்சு, தன்னுடைய திவ்ய ரூபங்களை எல்லாம் காண்பிச்சு பகவான் நம்மளை ஜெயிக்கிறானாம். பகவான் எப்படி இருப்பான், பகவான் நமக்கு கிட்ட வருவானான்னு எதுவும் புரியாமல் இருக்கச்ச இந்த மாதிரி நம்மளை ஜெயிக்கிறபடினால அது விசேஷமான நாள் அப்படின்னு காண்பிக்கிற மாதிரி இருக்கு. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு ஆரம்பம். அதில் ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியில் அவதரித்தவன். ஜோதிஷ சாஸ்திரம் எடுத்து பார்த்தா ஜெயந்திங்கிறதுக்கு அர்த்தம் அதில் இருக்குது. ஆவணி மாதத்தில்
அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் கலந்து இருந்தால் அன்னைக்கு ஜெயந்தியின் பெயர் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த தினத்தை பார்த்து பெருமாள் தேர்ந்தெடுத்திருக்க. இன்றைக்கி அவதாரம் பண்ணலாம், ஜெயிக்கணும். பெருமாள் ஜெயிச்சுட்டா பெரிய விஷயம், நாம் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெருமாள் ஜெயிச்சுட்டா நாம் ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு தானே எழுத சொல்கிறா. நம்மளை நல்லா பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உன் பேர் என்னடா அப்படின்னா சுந்தர்னு பெயர். அப்போ சுந்தருக்கு ஜெயம் வரணும்னா சுந்தர ஜெயம் எழுது அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஸ்ரீராம ஜெயம் எழுது அப்படிங்கிற. ஏன்னா ராமனுக்கு ஜெயம் வந்தால் நமக்கு ஜெயம் தானாக வந்துடும். ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜெயம் வந்துடும். அதே மாதிரி கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா நாம் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் என்ன பண்ணான்னா ஜீவர்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையோ. அப்போ ஜோதிஷ் சாஸ்திரத்தை புரட்டி பார்த்தான்னா இந்த மாதிரி அஷ்டமி ரோகிணிலாம் கலந்துருந்து ஆவணி மாதத்தில் ஜெயந்தியும் பேர் வச்சுருக்கா. சரி, அன்றைக்கி பிறந்துருவோம், இவளை ஜெயிச்சிருவோம். யாரை ஜெயிக்கணும்னா கம்சனை ஜெயிக்கணும், தந்தவக்தனை ஜெயிக்கணும், இன்னும் எத்தனை அசுரர்கள் இருக்காளோ இவாளை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்காக வரலை. அது பெரிய காரியமே கிடையாது அவனுக்கு. கம்சனை ஜெயிக்கிறது கஷ்டம் கிடையாது, எல்லாமே இதெல்லாம் சங்கல்பத்தால் நடக்கும். இல்லை குவளையாபியிடம்னு யானையை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம், சவால். எப்படியாவது இந்த ஜீவர்களையெல்லாம் எப்படியாவது ஜெயிச்சுடணும் அப்படின்னு தான், அதுக்காக தான் அவதாரம். கம்சனை ஜெயிக்கிறதுக்காக அவதாரம் பண்ண மாட்டார் பெருமாள், அதுக்காக அவதாரம்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதெல்லாம் ஒரு சாக்கு, வெளியில் காமிக்கிறதுக்கு இப்படி சொல்லியிருப்பா. எதுக்காக வந்தங்கோ அப்படின்னு கேட்டால் கம்சனை ஜெயிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிக்கிறதுக்காக. உண்மையில் அது கிடையாது. சில சமயம் மாப்பிள்ளை மாமனாராத்துக்கு வருவார், எதுக்காக வந்தங்கோ அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸில் வேலை அதனால் வந்தேன் அப்படின்னார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சே அப்படிங்கிற. அதுக்கு மேலே மாமனார், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சே நீங்கள் எதுக்காக வந்தங்கோ அப்படின்னா இன்னும் புரியலையே. அவர் பேசாமல் இருந்தார். மாமனார் சொல்கிறார், நீங்கள் எதுக்காக வந்தங்கோன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் மாப்பிள்ளையாக இருந்து தானே மாமனாராக வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பகவான் என்ன பண்ணுறான்னா கம்சனுக்காக வரலை, இல்லை ராமாவதாரம் ராவனுக்காக இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்காக அப்படின்னு நினைக்கணும், மொத்தமே நமக்காக. எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே இங்கு அருள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கேல் அம்மான் திருவிக்கிரமனையே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எதிர் சூழல் புக்கு, நம்மளோட கூட எதிர் சூழல் போடுறானா. எனைத்தோர் பிறப்பும், நாம் எத்தனை பிறப்பு பிறக்கிறோமோ அத்தனை பிறப்பு அவனும் பிறந்துட்டுருக்கான். இந்த பக்கம் எப்போது இவனை கூட்டுன்னு போயிடலாமான ராமாவதாரம், அந்த யுகத்தில் ராமாவதாரம், அடுத்த யுகத்தில் கிருஷ்ணாவதாரம்னு எந்த யுகத்துக்கு நாம் போனாலும் அங்கே ஏதாவது அவதாரம் எடுக்கிறான். எதுக்குன்னா எனக்கே அருள்கள் செய்ய, எனக்காகவே அருள்கள் பண்ணணுங்கிறதுக்காக. நாம் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் அவன் எத்தனை அவதாரம் பண்ணாலும் எல்லாத்தையும் தப்பிச்சின்னு வந்திருக்கோம். போ இத்தனை அவதாரத்தையும் தப்பிச்சுன்னு எத்தனை வேலை போட்டாலும் அது தப்பிச்சின்னு வந்திருக்கும். ஆனால் கிருஷ்ணாவதாரம் என்ன கேட்டால் கட்டாயம் ஜெயிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஜெயந்தியில் அவதாரம். ஒரு பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ராவணனுக்கும் பெருமாளுக்கும் நடந்த சண்டை மாதிரி கிடையாது, கம்சனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த சண்டை இல்லை. இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் ஒன்று, ஒரு சண்டை, ஒரு கலகம் ஒன்று. இதில் அவன் ஜெயிச்சுடணும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்காக அவதாரம். தொம்மே அகம்மே அப்படிங்கிறார் பராசர பட்டர். பரமாத்மா ரெண்டு பேருக்கும் இருக்கார் கலகத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். தொம்மேங்கிறானா பகவான் நம்மக்கிட்ட வந்து, நீங்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள், எனக்கு தாசர்கள் அப்படிங்கிறான் பெருமாள். அகம் இல்லை இல்லை, நான் என்னை சேர்ந்தவன் அப்படிங்கிறான். நான் ஒன்றும் உனக்கு தாசன் இல்லை, நான் சுதந்திரன். எப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 15 இப்போ தானே ஆச்சு, அப்போ சுதந்திர தினம் கொண்டாடிட்டு வந்திருக்கேன். அப்போ நான் சுதந்திரன், நான் உன்னை சேர்ந்தவன் இல்லை, உனக்கு வசப்பட்டவன் இல்லை. எனக்கு கை இருக்குது, எனக்கு கால் இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, நானே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிறேன். அதனால் உன்னால் எனக்கு ஆக வேண்டியது எதுவும் கிடையாது. அதனால் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவன் கேட்டுருக்கான், ஜீவாத்மா கேட்டுருக்கான். பரமாத்மா தொம்மேங்கிறான், நீ என்னை சேர்ந்தவன் இல்லை, இல்லை நான் என்னை சேர்ந்தவன், உன்னை சேர்ந்தவன் இல்லை. தொம்மே ஹம்மே குதஸ்ததபி குதைதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தரிஹி சாக்ரோஷ ஏவ. அழகாக ஒரு ஸ்லோகம், பராசர் பட்டரோட ஸ்லோகம் இது. நீ என்னை சேர்ந்தவன் இல்லை, இல்லை நான் சுதந்திரன். அது எப்படி கேட்டான் பகவான். அது எப்படி நீ சுதந்திரங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டான். நீ ஜீவன் கேட்குறான், நீ சொல்கிறது எப்படிங்கிறான். நீ சொல்கிற என்னை சேர்ந்தவன், அது மாத்திரம் எப்படி அப்படின்னா
அப்போ வேத மூல பிரமாணாத், வேதத்தில் சொல்லியிருக்கு. போய் பார், வேதத்தில் ஆரம்பமே ஓங்காரம் தானே ஆரம்பம். அதுக்கே அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் வேதத்தின் ஆரம்பத்திலேருந்தே ஓரெழுத்திலேருந்தே ஆரம்பமாச்சே என்னை சேர்ந்தவன் அப்படின்னு. அதுக்கு இந்த ஜீவாத்மா பதில் சொல்கிறான், ஏதச்ச அனாதி சித்தாது. நீ அப்படி சொல்லின்னு இருக்க, ஆனால் அனாதி காலமாக எனக்கு இருக்கிற அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் என்னை சேர்ந்தவன் தான். நீங்கள் சொன்னால் கூட எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையோ, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் சுதந்திரம்தான். ஏன்னா எனக்கு பெருமாள் நேரம் வந்து எதுவும் கொடுக்கலையே, நான் எனக்கு எல்லாம் தானாக தானே வந்திருக்கு. அப்போ நானே தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்தோபி சாக்ரோஷ ஏவ ஒத்துக்க முடியாதுன்னு விட்டார் பெருமாள். அதை ஒத்துக்க முடியாது. ஒன்று அனுபவம் இருந்தால் அதை ஒத்துக்க முடியாது. அதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன்னாக இருக்குது அப்படின்னார். காக்ரோஷா யார் சொல்கிறா? யார் இதை அப்ஜெக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால், கீதாதிஷு பகவத்கீதையில் ஒருத்தர் சொல்லியிருக்காருனார். யார்? பெருமாளே சொல்கிறார். பகவத்கீதையில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இந்த ஜீவர்களை எல்லாம் போட்டு ஆளக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. கிருஷ்ணன் பாவம் தான் கூட சொல்லலை, ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையில் சொன்னது சரிங்கிறதுக்கு என்ன சாட்சின்னா, என்னுடைய அனுபவம் தப்பு, பகவத்கீதையில் சொன்னது சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டால், கோத்திர சாட்சி சுதி சியாத், அதுக்கு ஆச்சாரியர்கள் தான் சாட்சி. ஆச்சாரியர்கள்லாம் கேட்டு பாருங்க, பகவத்கீதையில் சொல்லிருக்கிறது சரின்னு சொல்லுவா அப்படின்னு பகவான் சொல்கிறான். ஆச்சாரியர்கள் தான் சாட்சி அப்படின்னா, ஹந்த துவட்பக்ஷபாதி ஒத்துக்க முடியாதுன்னு விட்டார். கொஞ்சம் சொல்லிட்டான். ஏன்னா ஆச்சாரியெல்லாம் உன் பக்ஷபாதி, எப்பவும் உன் பக்கம்தான் சொல்லுவான், எங்கள் பக்கம் சொல்லவே மாட்டா. எல்லா ஆச்சாரியாலும் உன்னுடைய பக்கம் இருந்து தான் சொல்லுவான். அந்த தொற்பக்ஷபாதி ச இதின் கலகே, கலகம், நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி. அப்போ பகவான் பார்த்தானா, இவாளை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு. சரின்னு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் ஒரு திருமஞ்சனம் ஒன்று, திருமஞ்சனம் நன்னா நடந்து ஈர வேஷ்டியை உடுத்திண்டு பராசர பட்டர் முன்னாடி நிற்கிறான் ரங்கநாதன். பராசர பட்டர் எதிர்க்க நிற்கிறார். அப்போ தான் இந்த பேச்சு நடந்துட்டுருக்கு. அப்போ ரங்கநாதன் ஈர வேஷ்டி உடுத்திண்டு, அப்பா நான் சொல்கிறத நம்புடா, நீ எனக்கு தான் சொந்தம், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சத்தியம் அடித்து சொல்கிறான். நம்மளே பேசிகிட்டு இருக்கும்போது பசங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கும், இப்படி போடா நீ சொல்கிறது ஒன்றும் கிடையாது, இல்லைடா நான் பார்த்தேன்டான்னு, நீ சொல்கிறது ஒன்றும் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் பார்த்தேன்டா, சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும். சத்தியமாக சொல்கிறேன்னா ஒருவேளை உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னா, சத்தியமாக சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சத்திய பிரதிஜை பண்ணுறதுக்காக ஈர வேஷ்டி உடுத்துன்னு சுத்தமாக வந்து நிற்கிறானாம். ஈர வேஷ்டி உடுத்துன்னு சுத்தமாக வந்து சத்திய பிரதிஜை பண்ணுவா போல இருக்கு அந்த காலத்தில். அதுக்காக வந்து நிற்கிறானாம் அப்படின்னார். அந்த மாதிரி நிற்கலகம், நமக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு கலகம். பரமாத்மா எங்கே இருக்கார்? இன்னும் வெளியில் எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்கார். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவரே நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். உள்ளே இருந்துண்டு ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, ஹிருத்தேசத்தில் உட்காண்டு நமக்கு கையை கொடுத்து, நமக்கு காலை கொடுத்து, நமக்கு ஞான சக்தியை கொடுத்து, நமக்கு கிரியா சக்தியை கொடுத்து, நமக்கு போத சக்தியை கொடுத்து, நம்மளை வரவழைச்சு, நம்மளை உட்காத்தி வச்சு, நம்மளை கேட்க வச்சு, அதை புரிய வச்சு, அதை மனசில் படிய வச்சு, இத்தனை காரியம் பண்ணுற கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கார் உள்ளே இருந்து. எல்லாம் பண்ணப்புறம் ஆனால் நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அகம்வே, இல்லை நானே தானே வந்தேன், நானே தானே உட்காண்டேன், எனக்கே தானே புரியுறது அப்படின்னு நாமளே நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறார், ஒரு சாஸ்திரங்களில் சில விஷயம் இருக்குது, ஒரு சப்தம் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு பதம் ஒன்று சொல்கிறோம், ஒரு சொல் ஒன்று சொல்கிறோம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம் எல்லாருக்கும் புரியுறது. இது ஏன் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டான், இது எப்படி புரியுறது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வாழுது. அதுக்கு வியாக்கரண மதம், நியாய மதம், மீமாம்சா மதம்னு பல மதங்கள் இருக்குது. அப்போது சில பேர் என்ன சொல்கிறா, அந்த சொல் இருக்கோ இல்லையோ பதம், அதுக்கே ஒரு சக்தி இருக்குங்கிறாவ. அதுக்கே ஒரு சக்தி இருக்குது, அர்த்தத்தை போதிக்கிற சக்தி அப்படின்னு ஒன்று அதுக்கே இருக்குது, அது அனாதிகாலமாக இருக்குது அப்படின்னா சில பேர். சில பேர் என்ன சொல்கிறா, அப்படி இல்லை, அதுக்கு சக்தி இல்லை, ஒரு சங்கேதம் ஒன்று பண்ணியிருக்கா, இந்த பதத்தினால இதை சொல்ல வேண்டியது அப்படின்னு ஒரு சங்கேதம்னா பேர் வச்சுருக்கா. குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பகவான் வந்து வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டிச்ச உடனே எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டானாம். நீங்கள்லாம் இப்படி சொல்லுங்கோ இப்படி சொல்லுங்கோ அப்படின்னா
இன்னும் சில பேர் சொல்கிறா, அதுக்கு ஒரு சக்தி இருக்கட்டும், ஈஸ்வரனுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த ஈஸ்வரன் தான் அந்த பதத்துக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு காதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு அதை புரியறதுக்கான ஞான சக்தியை கொடுத்துருக்கான். அதனால் ஒன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்திக்கெல்லாம் மூல சக்தி ஒன்று இருக்குது, அதுதான் பகவான் அப்படிங்கிற சக்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் துருவன் தான் கண்டுபிடிச்சார். துருவன் கண்டுபிடிச்சி சொல்கிறார் இந்த விஷயத்தை. 5 வயசில் ஸ்லோகம் பண்ணுறார். நமக்கு 50 வயசில் ஸ்லோகம் பண்ண வரமாட்டேங்கிறது. துருவம் பண்ண ஸ்லோகம் புரிய மாட்டேங்கிறது. ஆனால் 5 வயசில் அனாயாசமாக மழை கொட்டுற மாதிரி கொட்டுறான். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா. அகில சக்திதரங்கிற மொத்த சக்தியும் வச்சுண்டு எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு என்னை பேச வைக்கிறது பகவான். இல்லாட்டா 5 வயசு குழந்தை ஸ்லோகம் பண்ணுவான், அதுவும் கொட்டுறதே அப்படி. எங்கேயாவது ஒரு பாடசாலை படிச்சுட்டு வந்திருக்கா அந்த குழந்தை, இல்லை குருகுல வாசம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அம்மா கிட்ட கூட சரியாக பேச தெரியாமல் வந்திருக்கிற குழந்தை ஆனால் அம்மா வாச்சம் இமாம் பிரசுப்தாம் அப்படிங்கிறது அப்படின்னு. உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னுடைய வாக் சக்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது எல்லாருக்குமே இருக்கான். அது அவாவாளுக்கு மெதுவாக தான் வருமா, ஆனால் அதை தட்டி எழுப்பியிருக்கானா பகவான். எழுந்துரு வேலை செய்யின்னு இருக்கான் துருவங்கிட்ட. சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா. இந்த சக்தி மாத்திரமே இல்லை, எல்லாருக்குமே எல்லா சக்தியுமே அதனால தான் வந்திருக்குன்னா. அந்யாம்ஸ்ட ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன்னு. கால்னால் நடக்கிறோமோ இல்லையோ அது பகவான் கொடுத்த சக்தி. கையினால் எடுக்கிறோமோ இல்லையோ அது பகவான் கொடுத்த சக்தி. துவகாதீன்னு தொட்டா தெரியுறதே அது பகவான் கொடுத்த சக்தி. எப்படி தெரிஞ்சுட்டேன்னு கேட்டால், பிராணான்னமோ பிராணன் இருக்கே உள்ளுக்குள்ளே பிராணவாயு. கை வேண்டாம் நான் இதை எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறேன், துளசி எடுத்துக்கணும், கல்லை ஒத்திக்கணும், நான் நினச்சி எடுக்கிறேன். ஆனால் மூச்சு கரெக்டாக உள்ளே போகணும், கரெக்டாக வெளியில் வரணும், நான் சங்கல்பிச்சு நடக்கலை. அது பகவத் அனுகிரகத்தில் நடக்கிறது. அதுதானே சத்தியம். தூங்கின்னு இருக்கும்போது நடக்கிறதே. உபனிஷத் சொல்கிறது, நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு காரணம் பகவான். எஃப் பிராணேன பிராணிதி அப்படிங்கிறது உபனிஷத். தூங்கிட்டு போய் நான் மூச்சு விடணும்னு நினைக்கலையே. நீங்கள் 9 மணிக்கு தூங்குறேன், காத்தால் 4 மணிக்கு ஒழுங்காக மூச்சு விடணுமே அப்படின்னு நினைக்கல. மூச்சு நடந்துட்டு தூங்கின்னு இருக்கும்போது நமக்கு ரத்த ஓட்டம் போயின்னு இருக்கு. ரத்த ஓட்டம் ஒழுங்காக நடக்கணுமே அப்படின்னு நாம் கவலைப்படலை, பகவான் நடத்தின்னு இருக்கான். அப்போ எல்லாத்தையும் அவன் தான் நடத்தின்னு இருக்கான். அதனால தான் வேதம் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறது, தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணா நஜகதி. தூங்கும்போது பிராணன் விட்டு போகாதான். வேதத்தில் சொன்ன அழகான விஷயம். யாராவது தூங்கின்னு இருக்கும்போது அவர் போயிட்டார், பிராணம் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்பாதங்கோ அப்படின்னு எடுத்து வேதம் நடக்காது. ஏன்னா தூங்கின்னு இருக்கும்போது பகவானுடைய அதீனத்தில் இருக்குது, இந்த பிராணம் போகாது. அது நன்னா ஸ்வஸ்தமாக வச்சு பாதுகாத்துன்னு இருக்கான் பகவான். ஆனால் தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணம், தூங்கும்போது பிராணன் போகவே போகாது. அப்படி யாராவது சொன்னால் அதை நம்பாதங்கோ அப்படின்னு வேதம். பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். எத்யத் பவந்தி ததா பவந்தி தைக வியாக்ரோவா சிம்ஹோவா விருக்கோவா வராகோவான்னு உப்படத்தில் பெரிய வாக்கியம் ஒன்று இருக்குது. புலியா படுத்தண்டவன் மறுநாள் புலியாக எழுந்துக்கிறான், சிங்கமாக படுத்தண்டவன் சிங்கமாக எழுந்துக்கிறான், மனுஷனாக படுத்தண்டவன் மனுஷமாக எழுந்துக்கிறான் அப்படின்னா அதுவே பெரிய ஆச்சரியமா. நான் நல்லபடியாக எழுந்துக்கிறோம் இல்லையோ, அதுவே சிங்கமாக படுத்துட்டு அசிங்கமாக எழுந்தால் இவ்வளோ கஷ்டம். நம்ம படுத்துக்கும் போது எப்படியோ அப்படியே எழுந்துக்கிறோம் இல்லையா, அது பெரிய. அதே நினைவோடு எழுந்துக்கிறோம், அதே நினைவு. முன்னால் என்னென்ன பாக்கி இருக்கோ அந்த காரியங்கள்லாம் செய்கிறோம். ஒன்றும் மறந்து போல. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அது பிறந்த உடனே மொத்தம் மறந்து போகிறதுங்கிறா. குழந்தை பிறந்த உடனே மொத்தம் மறந்து போயிடுது. அதுக்கு உள்ளே இருந்த நினைவெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் மறந்து போயிடுது. ஆனால் தூங்கி எழுந்தவனுக்கு மறக்கிறது இல்லை. ஏன்னா பகவான் பாதுகாத்துக்கிறான். தூக்கத்தில் பிராணம் போகவே போகாது. ஏன்னா பகவானுடைய கையில் இருக்குது. அப்போது சேஃப்டி லாக்கரில் இருக்கிற மாதிரி அவன் கையில் அந்த பிராணன் இருக்குது. ராமாயணத்தில் எழுதி வச்சிருக்காரு, தசரத சக்கரவர்த்தி தூக்கத்தில் போயிட்டார்னு வரும். ராமாயணம் தூங்கிட்டே இருந்தார் போயிட்டார்னு. நம்பாதவங்கிறது அப்படி இருக்காதான். ஏன்னா அவருக்கு தெரியும். இவன் கூட சொல்கிறான், ஆஸ்பத்திரியில் போய் அவர் நன்னா பார்த்துக்கோ, வயசானவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், நன்னா பார்த்துக்கோ அப்படின்னா இவனும் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். மறுநாள் காலத்தால் இல்லை அவர் இன்னும் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, தூங்கிட்டே இருந்தார் போயிட்டார் அப்படின்னா. ஆனால் தூங்கிட்டு தான் இருந்தால் நான் அந்த தூக்கத்திலே போயிட்டார் அப்படின்னா அதை தான் வேதம் சொல்கிறது. அப்படி சொன்னால் நம்பாதேன்னு. இன்னும் தூக்கத்திலே போயிட்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவன் தூங்கிட்டு இருக்கான், இவர் போயிட்டான்னு அர்த்தம். இந்த பார்த்துக்கிறவன் இருக்கான் இல்லையோ, பார்த்துக்கிறவன் தூங்கிட்டு இருக்கான், இவனுக்கு தெரியல இவர் போயிட்டான்னு அர்த்தம். அப்படி நடக்குமே தவிர இவனுடைய கவனக்குறைவானால் நடக்குது. அதனால் பிராணவாயு
மாத்திரம் இல்லை, நமக்கு ரத்த ஓட்டங்கள் இன்னும் உடம்பத்தில் சரீரத்தில் என்னென்ன தேவையோ மொத்தத்தையும் பகவான் தான் நடத்தி வைக்கிறான். அதனால் இதையும் பகவான் தான் நடத்தி வைக்கிறான். அதனால் சப்தத்துக்கு சக்தியும் பகவான் தான் எடுத்து கொடுக்குறான். அப்போ சர்வான் மொத்தமுமே அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஷ்ட ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. தஸ்மைன்னு சொல்லலாம், துப்பியம்னு சொல்லலாம். அப்போது அந்த மாதிரி துருவன் சொன்ன மாதிரி மொத்தத்தையும் தனக்கு அதீனமாக எம்பெருமான் வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரியாமல் எம்பெருமானோடு கூடயே கலகத்துக்கு யார் ஈடுபட்டுண்டு அகம்மே அப்படின்னு சொன்னோன்னா நம்மளாலே ஒன்றும் நடக்காது, எந்த ஒரு காரியமும் நடக்காது, அப்படின்னு நடக்கிறதும் நடக்காது, ஏன்னா நடக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அஜ்ஞானத்தினால் இதை சொன்னோன்னா இவாள் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு கண்ணன் பார்த்தான். அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த அவதாரம் பண்ணது அதுக்காக தான். நான் உங்களுக்காக இருக்கேன், நீங்கள் வந்துருங்கோ, உங்கள் மனசை கொடுத்துருங்கோ, உங்கள் ஆத்மாவை கொடுத்துருங்கோ அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் இல்லை. இங்கே பகவான் ஒரு யுக்தி பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பத்திரமா வச்சுக்கோங்க, நானே எடுத்துக்கிறேன்னுடா. ஏன்னா ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுருந்தா தான் கண்ணன் எடுத்துப்பான். ரொம்ப ஒசரத்தில் மேலே வச்சுருந்தா கட்டாயம் எடுத்துப்பான். இல்லை ஆற்றுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தா கட்டாயம் எடுத்துப்பான். கண்ணனுக்கு தெரியாமல் வைக்கணும் அப்படின்னு வச்சா கட்டாயம் எடுத்துவான். அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் தான் வாங்க மாட்டான் அப்படின்னு யோசிப்பான். கை நிறைய வெண்ணெய் வச்சுட்டா ஒரு மாமி, இந்த பிள்ளை நித்தியம் வந்துன்னு வெண்ணெய் எடுத்துன்னு போயின்னு இருக்கு, அதனால் இதுக்கு வெண்ணெயை கொடுத்துட்டு அப்படியே வாசலோடையே அனுப்பிச்சிடணும், ஆற்றுக்குள்ளேயே வரவிடக்கூடாது. அதனால் கையில் வெண்ணெயை எடுத்துட்டு வாசலில் திண்ணையில் வந்து உட்காந்துட்டான். இந்த பிள்ளை இப்படி போகுமோ இல்லையோ அந்த பிள்ளைக்கு வெண்ணெயை கொடுத்து விடணும். கொடுத்துட்டு அதை அப்படியே அனுப்பிச்சிடணும், கதை தாப்பாக போட்டுடணும். இன்றைக்கி எப்படியாவது வெண்ணெயை காப்பாற்றுறது முடிவு பண்ணிட்டான். அதனால் கையில் வெண்ணெய் வச்சுன்னு வாசத்திண்ணையில் உட்காண்டிருக்கான். கண்ணன் என்ன பண்ணால், இந்த மாமி இங்கே உட்காண்டிருக்காளா, நேராக இந்த வரிசையில் போகலை, எதிர் வரிசையில் போய் குடுகுடுன்னு ஓடின்னு இருக்கான். ஒரே ஓட்டமாக ஓடின்னு இருக்கான். அப்படின்னு நே கண்ணா 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 அப்படின்னு கூப்பிட்றான் இந்த மாமி. உடனே பார்த்தேன் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன், கண்ணா கண்ணா இங்கே வா அப்படின்னா உடனே கிடுகிடுன்னு வந்தான். அப்போ தான் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் பிகு பண்ணிக்கணும். அதனால் அப்படி போயிட்டு மாமி கூப்பிட்ட உடனே நேங்கந்தேன், என்ன மாமி என்ன அப்படின்னு கேட்டேன். இந்தடா கண்ணா வெண்ணெய் வாங்கி கூடா அப்படின்னு. வேண்டாம் மாமி வேண்டாம் மாமி. ஏண்டா வேண்டாங்கிறான்னு, எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, நீ அங்கங்கெல்லாம் போய் வெண்ணெயெல்லாம் நிறையா சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா.